ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. மானுடம் என்பதே ஓர் அற்புத சக்தி வாய்ந்த நிலையாகும். ஆன்மாவும் உயிரும் உடலும் முப்பெரும் சக்திகளாக தனித்தும் கூடியும் இயங்குகின்ற சக்தி என்பது மனித ஆன்மாவிற்கே உண்டு. அதன் பொருட்டே மானுட ஆன்மாவினை அழிவிலிருந்து காத்துவிட ஆதி சிவனே உதவுகின்றார். அன்பு சார்ந்த மனிதர்களே, உலகம் எனும் இவ்வில்லம் தனில் வசிக்கின்ற அனைவரும் உணர்வுகளினால் அறிவினை இயக்கும் பாக்கியம் பெற்றவர்கள். அதனை விடுத்து அறிவினால் உணர்வினை இயக்க முற்படுவதன் மூலமே கலி எல்லை தோன்றியுள்ளது. உணர்வுகளே இறைவன் ஆவார், அறிவே மானுடம் ஆகும். உணர்வுகளே அறிவினை இயக்க வேண்டும். அறிவானது என்று உணர்வுகளாகிய இறைவனையே இயக்க முற்படுகின்றதோ அத்தருணம் முதல் அகங்கார கழிவுகள் பெருகி ஆன்மாவினை திரையிட்டு மறைக்கின்றன. அன்பு மானுடர்களே, இரட்டை சகோதரர்களாய் வெளித்தோன்ற உள்ள அற்புத ஆன்ம துளிகளான சிவ ஒளியினை உணர்ந்து ஏற்று பூஜிக்க வேண்டும். உங்களுடைய அறிவினை ஒடுக்கி ஆணவத் திரைகளான கழிவுகளை நீக்கிட ஓர் சிவத்துளியும், அறிவினை பூரண உணர்வோடு பிணைத்து இறைவனை ஒளியாய் உணர்த்தும் அற்புத சக்தி வாய்ந்த ஓர் சிவத்துளியும் வெளித்தோன்றிடும். 45வது தினமதிலே சிவலிங்க வழிபாடு புரிபவர்கள் 47 மற்றும் 48வது சிவத்துளிகளாக அறிவினை ஒடுக்கும் சிவத்துளியினையும் உணர்வினை பெருக்கும் சிவத்துளியினையும் இணைத்து ஏற்றிடுவர். அறிவினை ஒடுக்கி சூன்ய நிலையினில் இருத்திடும் ஆற்றல் வாய்ந்த ஸ்ரீ சூன்யலிங்கேஸ்வர மூர்த்தியினையும் உணர்வு நிலைகளை பெருக்கிடும் ஸ்ரீ பிரம்மேஸ்வரரையும் ஒரு சேர ஆராதித்து ஏற்றிடுங்கள். பிரம்ம ஈஸ்வரர் அற்புத இறை உணர்வுகளை படைத்து பெருக்கும் ஆற்றல் வாய்ந்த சிவத்துளியாகும். சூன்யேஸ்வரர் அறிவினை அழித்து நிர்மல நிலையினை உருவாக்கியே அருளிடுவார். இருவேறு அற்புத ஆற்றல் வாய்ந்த சிவத்துளிகளை உணர்ந்து ஏற்று பூஜியுங்கள். இறை உணர்வு பெருக பெருக அறிவு குன்றி ஆணவம் அழிந்து பற்பல திரைகளும் உருகி கரையும். அன்பாய் ஆனந்தமாய் இரு சிவத்துளிகளையும் உங்களது ஆன்ம ஒளியிலிருந்து பிரித்து ஈர்த்து உயிரோடு இணைத்து உயரிய நிலைகளை எய்திடுங்கள். யாம் உரைப்பவை ஒவ்வொன்றும் நாமத்துடன் ஏற்கப்பட்டு அன்பாய் அழைக்கப்படல் வேண்டும். நீங்கள் உருகி அழைக்காவிடில் அவை வெளித்தோன்ற இயலாது. யாம் விடுவித்தால் மாத்திரமே அவை உருகி வெளிப்படும். அழைப்பும் அவசியமாகும், விடுவிப்பும் அவசியமாகும். உணர்வினால் ஏற்று உன்னத நிலைகளை எய்திடுங்கள். அன்பான ஆசிகள்.